கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, மனித வரலாற்றில் பேரரசுகள் அதிகாரங்களாலும் ஆயுதங்களாலும் உலகை வெல்ல முயன்றபோது நற்செய்தியாலும் அறிவு பேரொழியாலும் தூய்மையான வாழ்வாலும் மனிதர்களின் இதயங்களை வென்ற ஒரு உன்னத துறவி, ஏழைகளின் திருப்பாடல் என்றும் நற்செய்தியின் சுருக்கம் என்றும் போற்றப்படும் ஜெபமாலையை கத்தோலிக்க திரு அவைக்கு அறிமுகப்படுத்தியவர்தான் இன்று நாம் நினைவுகூர்ந்து கொண்டாடும் புனித டொமினிக் எனப்படும் சாமிநாதர். இவர் ஏறக்குறைய கிபி 1170 ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார். ஸ்பெயின் மொழியில் டொமினிக் என்பதற்கு கடவுளுக்கு சொந்தமானவர் என்பது பொருள். இளமையிலேயே பாலன்சியா பல்கலைக்கழகத்தில் தத்துவம் மற்றும் இறையியலை நன்கு கற்றுத் தேர்ந்தார். அவர் இறையியல் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஸ்பெயின் நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் பசியால் மடிந்து கொண்டிருந்தனர். அதை கண்டு உள்ளம் உருகிய இளம் டொமினிக் தன்னிடமிருந்த விலை மதிப்பற்ற கையெழுத்து பிரதிகளையும் வரலாற்று புத்தகங்களையும் விற்க துணிந்தார். அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படாத கிபி 12ஆம் நூற்றாண்டில் கைகளால் ஆட்டுத்தோளில் அல்லது மாட்டுத்தோளில் எழுதப்பட்ட புத்தகங்கள் ஒரு அறிஞரின் சொத்தாகவும் அசாத்தியமான மதிப்புடையதாகவும் கருதப்பட்டன. அவரது நண்பர்களும் பேராசிரியர்களும் படிப்பிற்கு தேவையான இவ்வளவு உன்னதமான புத்தகங்களை விற்கிறாயே என்று தடுத்த போது அவர் கேட்டாராம், உயிருள்ள மனிதர்கள் பசியால் சாகும்போது இறந்த விலங்குகளின் தோளால் செய்யப்பட்ட புத்தகங்களை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? அவரது வரலாற்று சிறப்புமிக்க கேள்வி அறிவை விட இரக்கமே மேலானது என்ற உன்னத தத்துவத்தை உலகிற்கு உறக்கச் சொன்னது. பின்னர் டொமினிக் அகஸ்தினார் சபையில் சேர்ந்து குருத்துவ படிப்பிற்காக தன்னையே தயாரித்து கிபி 1203 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 1204 டென்மார்க் அரசியை அழைத்து வர அரச 8ஆம் அல்போன்சோ ஒஸ்மா மறைமாவட்ட ஆயர் தியாகோ மற்றும் டொமினிக்கை டென்மார்க்கிற்கு அனுப்பினார். அவர்கள் தென் பிரான்ஸ் வழியாக பயணித்த போது உலகமும் உடலும் தீமையானவை, திருச்சபையின் திருவருள் சாதனங்களும் அதிகாரங்களும் ஏற்றத்தக்கவை அல்ல, இயேசு உண்மையான மனிதராக பிறக்கவில்லை, அவர் தோற்றத்தில் மட்டுமே மனிதராக இருந்தார் என்ற ஆல்பிஜென்சிய தப்பறை போதனையால் தவறான வாழ்க்கையில் இருந்த மக்களை கண்ட நம் புனிதர் திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட்டை சந்தித்து தப்பறை கொள்கைகளை எதிர்க்கவும் இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கவும் ஜெபமும் புனித தன்மையும் ஆன்மீக அறிவும் கொண்ட ஒரு சபையை நிறுவ வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை ஆழமாக சொன்னார். முதலில் மறுப்பு தெரிவித்த திருத்தந்தை டொமினிக்கை குறித்து அன்று இரவு கனவில் வெளிப்பாடு பெற்றார். அடுத்த நாளே அவர் டொமினிக்கை அழைத்து புதிய சபையை நிறுவுவதற்கு முழு சம்மதம் தெரிவித்தார். அப்படி தோன்றியதுதான் டொமினிக்கன் சபை எனப்படும் போதகர் சபை. இச்சபையானது கிபி 1216 டிசம்பர் 26 திருத்தந்தை அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. திருச்சபைக்கு தாமஸ் அக்வினாஸ் போன்ற உலக புகழ்பெற்ற மெய்யியல் இறையியல் அறிஞர்களையும் அறிவு மேதைகளையும் தந்த பெருமை இச்சபையையே சாரும். நம் புனிதர் அன்னை மரியாவிடம் மிகுந்த பற்றி கொண்டிருந்தார். அன்னையின் துணையால் ஆல்பிஜென்சிய தப்பறை கொள்கையின் மீது வெற்றி பெற முடியும் என்று மிகுதியாக நம்பினார். ஒரு நாள் அன்னை மரியா 3 வானதூதர்களுடன் தோன்றி, நீர் போதனை செய்யும் போது மக்கள் அனைவரையும் ஜெபமாலை ஜெபிக்க சொல், அதன் வழியாக உன் வார்த்தைகள் அவர்களின் ஆன்மாக்களில் விழுந்து மிகுந்த பலனை கொடுக்கும் என்று கூறி மறைந்தார். ஆம், ஜெபமாலையின் வழியாக ஆல்பிஜென்சிய தப்பறை கொள்கையும் முறியடிக்கப்பட்டது. இன்று உலகெங்கும் கோடிக்கணக்கான மக்களின் ஆன்மீக கேடயமாக விளங்கும் ஜெபமாலை பக்திக்கு அடித்தளமிட்டவர் நம் புனிதரே. நம் புனிதர் தாழ்ச்சிக்கும் ஏழ்மைக்கும் மிகச்சிறந்த அடையாளமாக விளங்கினார். இந்த பண்புகளை தம் சபையினரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கற்பித்தார். இவரும் தூய பிரான்சிஸ் அசிசியாரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். இவ்வாறு கடவுளின் கரத்தில் சிறந்த ஒரு கருவியாக செயல்பட்டு தப்பறை கொள்கைகளை எதிர்த்து நற்செய்தியை போதித்த நம் புனிதர் கிபி 1221 கடவுளின் கையில் தன் ஆவியை ஒப்படைத்தார். வெறுப்பை கையாளும் இந்த நவீன உலகில் ஆயுதங்களை விட அன்பான உரையாடல்களும் ஈகை குணமுமே ஆகச்சிறந்த ஆயுதங்கள் என்று நமக்கு கற்றுத்தருகிறார் நம் புனிதர். நம் புனிதர் வானியலாளர்களின் பாதுகாவலராக உள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், புனிதரின் பற்றிய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.